வெல்கம் பேக் டு நம்ம மணி விலாக் சேனல். ஆக்சுவலாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மணி 7:20 9 செப்டம்பர் செவ்வாய்க்கிழமை. ஸோ இன்றைக்கி ஃபீல்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். சிஎன்ஜி கம்மியாக தான் இருக்குது, ஒரு 3 பாயிண்ட் இருக்குது. ஆனால் ஓட்டலாம், மதிய வரைக்கும் ஓட்டலாம்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி அந்த வே எதனா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னா நம்ம வீடியோவில் அப்படியே டியூட்டி அப்போ அப்படியே பார்ப்போம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா யூபர் பார்த்தீங்கன்னா 19% வந்துடுச்சு. ஆக்சுவலாக அந்த ப்ரோ கேட்டகிரியில் இருந்தோம், பிளாட்டினம் அந்த டைமண்ட் கேட்டகிரியில் நல்லா டியூட்டி கொடுத்துட்ருந்தாங்க. கொஞ்சம் நல்லா ரேப்பிடோ ஓட்டிகிட்ருக்கோமா நிறையா. அது அன்றைக்கி உங்களுக்கு காட்டுறதுக்காக ரேப்பிடோவில் ஓட்டினா அவன் நிறைய டியூட்டி கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். அதை ஓட்டினோடனே இது ஓட்டலையா ஒரு 3 நாளாக அப்படியே கம்மி பண்ணி இப்போது டைமண்ட்லேருந்து கோல்டு கேட்டகிரி ஆகிட்டாங்க. ஓகே பார்ப்போம், இன்றைக்கி யூபர்லேயே ஓட்ட பார்ப்போம். ஆக்சுவலாக ஒரு ஆட்டோ டிரைவர், நல்லா பழைய ஆட்டோ டிரைவர். ஸோ ஆட்டோ எடுத்துகிட்டு வந்து நிற்கும் போது வேறு லெவலில் அடி கெத்தாக எடுத்துகிட்டு வந்து அடி நிறுத்தினாருங்க. ஸோ அவங்களாம் பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. இந்த வயசில் உடம்பு முடியாமல் உட்கார நிறைய பேர் பார்த்துட்டு, ஸோ இவங்கெல்லாம் பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. இந்த வயசில் கெத்தாக அப்படி ஆட்டோ ஓட்டிகிட்டு சவாரி ஓட்டிகிட்டு நினைக்கிறேன். இன்னமும் ஆல்மோஸ்ட் அவருக்கு ஒரு 65 மேலே இருக்கும், 70 கூட இருக்கலாம். சூப்பர், இந்த மாதிரி இருக்கும் நாங்கள் ஒரு நேரத்தில். ஓகே, சிஎன்ஜி பங்க் வந்துட்டோம். ஆஸ் யூஷுவல் செம கூட்டம். இந்த பங்க்கு இவ்வளோ கூட்டமாக இருக்குது. அப்படின்னா நார்மல் பெட்ரோல் பங்க்லாம் போகணுன்னா அவ்வளோதான். நார்மல் பெட்ரோல் பங்க்கில் இருக்க சிஎன்ஜி இதெல்லாம் வேறு லெவலில் இருக்கும். ஓகே, ரெண்டு ஒரு 10 நிமிஷம் ஆகிடும். ஓகே, சிஎன்ஜி பிடிச்சிட்டோம். நல்ல பவரில் தான் இருந்துச்சு. 220. டைம் வந்து 7:58க்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி. பார்ப்போம் இன்றைக்கி எப்படி இருக்குன்னு. ஓகே, டைம் வந்து இப்போ வந்து மணி வந்து ஒரு 12:04 ஆகுது. ஸோ 12 o'clock ஆகிடுச்சு. முடிச்சிட்டோம். பார்த்தீங்கன்னா தெரியும், 12:04 முடிச்சிட்டேன். எப்போவும் மாதிரி அந்த 1400 ரூபா வந்திருக்கு. 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம், 12 மணிக்கு முடிச்சிட்டோம். ஓகே, 1400 ரூபா வந்துச்சு. எங்கள் அம்மாவுக்கு கொடுக்க வச்சுட்டு நம்ம சிஎன்ஜி அந்த காசு வந்துச்சு. ஆக்சுவலாக நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நம்மளுக்கு வந்து நம்ம வந்து ட்ரிப்பும் மோட்டோ விளாக்கும் மாதத்தில் ஒரு 2 நாள் பண்ணலான் இருக்கேன். ஸோ ஆல்ரெடி நான் ஒரு கேமரா வச்சுருந்தேன், கோப்ரா. அது வந்து டிஜிடெக் பிராண்டு சொல்லிட்டு இந்தியன் பிராண்டு, அதில் வச்சுட்டு இருந்தேன். சரி நம்மளுக்கு வேணாம் இதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு சேல் பண்ணிட்டேன். ஒரு 5 மாதத்துக்கு முன்னாடி. ஸோ திருப்பி இதெல்லாம் நடக்கும், நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு எனக்கு தெரியாது. சரி வேணாம், எலக்ட்ரானிக் பொருள் தானே அப்படின்னு விற்றுட்டேன். அது இல்லாமல் பைக்கில் ட்ராவல் பண்ண வேணாம் அப்படின்னு நினச்சேன். இல்லை, இனிமேல் கண்டினியூ பண்ண போகிறேன். ஸோ டியூட்டியை முடிஞ்சிச்சு. பக்கத்தில் ஒரு கேமரா கடை இருக்குது, அங்கே தான் நான் ஃபஸ்ட்டு கேமரா வாங்கினேன், வேளச்சேரியில். ஸோ அங்கே போய் பார்ப்போம். ஏன்னா கேமரா நல்லா இருக்கு, ஆக்ஷன் கேமரா. உங்களுக்கு எதனா தெரிஞ்சதுன்னா சஜஸ்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டா 360 வந்து நான் வாங்குவேன். அது இப்போ வாங்க போகிறதில்ல, கொஞ்சம் நாள் ஆகட்டும். ஏன்னா அது கிட்டத்தட்ட ஒரு 40,000 ரூபா வந்துடும். அது வேறு எதனா ஆக்ஷன் கேமரா என்ன வாங்கலாம், உங்களுக்கு என்ன தெரிஞ்சால் சஜஸ்ட் பண்ணுங்கள். நான் இப்போ ஜஸ்ட் என்கொயரி தான் பண்ண போகிறேன், பார்த்து வாங்கிடுவேன். ஓகே, நம்ம ஆட்டோலையும் அந்த வியூலாம், நீங்கள் ரோடு வியூலாம் கேட்குறீங்களா, அதெல்லாம் அதில் நல்லா தெரியும். ஓகே, நான் போய் பார்க்குறேன் கேமரா, என்ன கேமரா இப்போ நல்லா இருக்குது அப்படின்னு. இவன் 4 ஹவரில் எல்லாத்தையும் முடிச்சுட்டேன் அப்படின்றானே அப்படின்னு பார்க்குறீங்களா. ஓகே, ஸோ டைம் வந்து மணி 12:06. பார்த்தீங்கன்னா யூபரில் ஒரு 935. ஓகே, ரேப்பிடோவில் ஒரு 162. ஸோ டிப்ஸ்லாம் சேர்த்து ஆல்மோஸ்ட் ஒரு 1300 ரூபாய்க்கிட்ட வந்திருக்கு. ஒரே ஒரு 70 ரூபா மட்டும் ஆன் தி வே ட்ரிப்பு. ஓகே, அவ்வளோதான். நான் போய்ட்டு அந்த கேமரா கடையில் போய் பார்ப்போம். ஓகே, இதுதான் வேளச்சேரியில் இருக்குது. இங்கே தான் நான் இதுக்கு முன்னாடி கேமரா வாங்கினேன். ஸோ எல்லா பிராண்டட் கேமராவும் இங்கே இருக்கும், இன்ஸ்டா எல்லாமே இருக்கும். ஸோ ஓகே, நம்ம போய் பார்ப்போம் ஏன்னா ஆக்ஷன் கேமரா இருக்கான்னு. அதே மாதிரி கமெண்டில் வந்து 2 பேர் அந்த கொஸ்டின், ஒருத்தர் வந்து லாஸ்ட் வீக் ஏர்னிங்ஸ் போட்டிங்க, அது லாஸ்ட் வீக் ஃபுல்லாக முகூர்த்த நாள் அப்படின்னாரு. நீங்கள் சொல்லி தான் எனக்கு தெரியும் முகூர்த்த நாள்னு. நான் எந்த கல்யாண கோஷ்டியும் நான் வண்டியில் ஏற்றல சவாரிக்கு. நான் போனது ஃபுல்லாக எப்போ மாதிரி நான் கார்ப்பு ஆஃபீஸ் டியூட்டி அந்த மாதிரி டியூட்டி தான். ஸோ எமர்ஜென்சிக்கு போகிறவங்க அந்த மாதிரி தான். நம்ம வந்து நம்ம வீடியோ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்துருக்க மாட்டீங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும், நம்ம இந்த முகூர்த்த டியூட்டி, இந்த ட்ரெயின் டைமுக்கு போய் நிற்கிறது, இல்லை கிளம்பாக்கத்தில் பஸ் வரும் அந்த டைமுக்கு போய் நிற்கிறது, அந்த மாதிரி ஆள் நம்ம கிடையாது. நம்ம அதெல்லாம் எதிர்பார்க்குறவங்க கிடையாது. அதுக்காக நான் போய் வெயிட் பண்ணவும் மாட்டேன். ஸோ நீங்கள் புதுசாக வந்திருப்பீங்க, அதெல்லாம் உங்களுக்கு தெரியல. அதே மாதிரி வந்து
திருப்பி திருப்பி அதை சொல்றதுக்கு போர் அடிக்குது. ஃபியூச்சர்ல வந்து வேலை போயிடும். டியூட்டி 10,000 டியூட்டி சொன்னீங்க, அதெல்லாம் ரொம்ப தப்பு. அதெல்லாம் வந்து வேற லெவல் டியூட்டி சென்னையில நான் பார்த்தேன். நீங்க சொன்னதுக்கு அப்புறம் அது ஒரு டீட்டெயில் பார்த்தேன். அதுக்கெல்லாம் வந்து நம்ம கிட்ட ப்ரொடக்டிவிட்டி அவ்வளோ ஆட்டோவே கிடையாது, அவ்வளோ டியூட்டி இருக்குது. எக்ஸாம்பிள் நான் சொல்லவா, காலைல நீங்க போங்க வண்டி, நீங்க டியூட்டி, நீங்க ஆட்டோ டிரைவரா கேப் ஆட்டோ டாக்ஸி டிரைவரா எனக்கு தெரியாது. காலைல நீங்க போற நேரத்துல நீங்க போயிட்டே இருங்களேன், எவ்வளோ எல்லாரும் ஃபுல்லா தான் போவாங்க, ஆட்டோக்காரங்க யாரும் காலியா போக மாட்டாங்க. இருந்தாலும் இன்னும் நம்மளுக்கு சவாரி அடிச்சுட்டே இருக்கும், ஒரு தேவை இருக்கும். இந்த பீக் ஹவர்லயும் சரி மற்ற நேரத்துலயும் சரி. ஸோ அந்த தேவையை பூர்த்தி செய்யற அளவுக்கு நம்ம கிட்டலாம் வெஹிக்கல்லாம் கிடையாது. நீங்க நல்லா சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், அது தப்பு. அது ஃபியூச்சர்ல கம்மி ஆயிடும். இப்போ 10 இருக்கு, 5 ஆயிடும். 10 இருக்குது 5 ஆகும் போது இங்க ஜனத்தொகை வந்து 10ல இருந்து 15,000. இங்க ஒரு ஆட்டோ வாங்கும் போது 2 குழந்தை பிறக்கும். சென்னையில இருந்து ஐடிக்கு வேலைக்கு வந்து ஊர்கள்ல இருந்து இங்க வருவாங்க. அவங்களோட எண்ணிக்கைக்கும் நம்ம புதுசா வாங்குற ஆட்டோவுக்கு ஈடு கொடுக்க முடியாது. ஸோ எல்லாம் ஈக்குவலா போயிட்டு தான் இருக்கும் டியூட்டி. அதெல்லாம் சும்மா ரேபிடோ வந்தா டியூட்டி காலி ஆயிடும், மெட்ரோ ட்ரெயின் வந்தா ஆட்டோ காலி ஆயிடும். அதெல்லாம் பேசிட்டே இருக்க வேண்டியதான். அப்படி பேசுனா கட்சி வரைக்கும் அப்படிலாம் ஒண்ணுமே ஆகாது. எல்லாத்துக்கான நீட்ஸ் எப்பவுமே இருக்கும், எல்லாத்துக்கான தேவை எப்பவுமே இருக்கும். ஸோ ஓகே, அதெல்லாம் டைம் வேஸ்ட் கொஸ்டின். இது டிஜிடெக்ல கூட வேற ஏதோ மாடல் வந்திருக்கு, நாங்கள் அது இல்லை. இப்போ டிஜிடெக்ல 2 மாடல் தான், 3 மாடல் தான் இப்போ இருக்கு. 6001 நான் வாங்கினது வந்து அப்போ 9 வேற இருக்கா? இப்போ அந்த 8K ரெசல்யூஷன் இந்த பக்கத்துல இருக்குல, அது வந்து இதுவா? இது நல்லா இருக்குமா ப்ரோ? அது 8K ரெசல்யூஷனோட வருது உங்களுக்கு. ஓ, நான் காட்டுறேன் என் ஃப்ரெண்டு கிட்ட. அவன் சொன்னா டிஜிடெக்லயும் வருது அப்படின்னு. இது வந்து அதோட மெகா பிக்சல் அதிகமாக வருமா? மெகா பிக்சல் அதான் ரெசல்யூஷன் ஜாஸ்தி. நீங்கள் 9K வாங்கினதுன்னா உங்களுக்கு என்ன பண்ணும், 4K ரெசல்யூஷன் ஒன்று இருந்துச்சு. இப்போ அது வந்து 9500 வரும், அது 5K ரெசல்யூஷன். இது 8K ரெசல்யூஷன் அல்ட்ரா ஹெச்டி. இது எவ்வளோ வரும்? இது 12,500 வரும். ஓகே, போயிட்டு அங்கே பார்த்தேன், ஒரு 3 கேமரா பார்த்துருக்கேன். DJ5 ஆக்ஷனு, அப்புறம் ஹீரோ, அதில் வந்து கோப்ராவில் வந்து 12, 13 எல்லாமே ஆல்மோஸ்ட் வந்து 30,000 சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து டிஜிடெக் ஆல்ரெடி நான் வச்சுருந்தேன், நல்லா இருந்துச்சு. அது வந்து ஒரு 12, 12 சொல்கிறாங்க. பார்க்கலாம், பார்த்துட்டு எதனா ஒன்று வாங்கணும். வேணும், ஹெல்மெட் கேமரா கண்டிப்பாக வேணும். நம்ம வந்து ட்ராவல் பண்ணோம், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அது நம்மளுக்கு பேஷன். ஸோ இனிமேல் வந்து மாதத்தில் வந்து நம்ம சண்டே கூட ஆல்ரெடி ஒர்க் பண்ணுறோம். வீட்டில் எங்கள் அம்மாலாம் சொல்லிகிட்டே இருக்காங்க. ஸோ ஒரு 26 நாள் 28 நாள் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 2 நாள் எங்கன்னா ட்ராவல் பண்ணலான் இருக்கேன் பைக்கில். ஸோ கண்டிப்பாக கேமரா வாங்கணும். உங்களுக்கு எதனா நல்ல சஜஷன் இருந்தால் சொல்லுங்கள். இன்ஸ்டாலாம் வேணாம், இன்ஸ்டா அந்த 360 அது வேணாம், அது வாங்கணும். ஃபியூச்சரில் நிறைய ட்ரெக்கிங்லாம் போகும்போது அது வாங்கலாம். அது ரொம்ப இப்போவே 46 போய் கேட்டேன். இது ஆக்ஷனு ஹீரோ, அது கோப்ரோ பரவாயில்ல 30 சொல்கிறாங்க. ஏன்னா நம்மளுக்கு தேவைதான், நம்மளுக்கு ஆட்டோ வீடியோ பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு அது இருந்தால் ஐஃபோனை விட அது பிடிச்சி ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ பார்ப்போம், எப்படின்னு பார்ப்போம், வாங்கிடுவோம் ஒன்று. அதே மாதிரி வந்து நிறைய பேர் வந்து அதான் யாரோ ஒருத்தர் ப்ரோ சப்ஸ்கிரைபர் ஆட்டோ கற்றுக் கொடுங்க ப்ரோ அப்படின்லாம் சொல்கிறாரு. ஆக்சுவலாக நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், நீங்களே பார்க்குறீங்களே கரெக்டாக இருக்குது. காலைல வரேன், 12 மணிக்கு போகிறேன், பண்ணுற வீடியோ எடிட் பண்ணி போடுறோம், திருப்பி ஈவினிங் போகிறோம், கரெக்டாக இருக்குது. இன்னும் வந்து லீவ் நாளில் வந்து வண்டியில் வேறு மோட்டோ விளாக்லாம் பண்ணலான் இருக்கேன். ஸோ அதுவும் மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு வீடியோ பண்ணலான் இருக்கேன். பிகாஸ் அது வந்து சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப இதுலேயே இருக்குமா. ஸோ அது கொஞ்சம் மைண்டு இதுவாக இருந்துச்சுன்னா அப்படி போனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ எனக்கு சத்தியமாக டைம் இல்லைங்க, யாருக்கும் கற்றுக் கொடுக்கக்கூடாதுன்னு இல்லை. ஆல்ரெடி அந்த டிரைவிங் ஸ்கூல் நம்பரும் கொடுத்துட்டேன் நான், முடிச்சூரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் தான் போய் கற்றுக்கணும். ஸோ ஆட்டோ எடுக்க ரெடியாக இருக்கீங்கன்னா அந்த டிரைவிங் ஸ்கூலுக்கு கட்ட வேண்டிய அந்த ஃபீஸும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான் உங்களுக்கு. இப்போ நான் வந்து இதுவே நீங்கள் பண்ண முடியல, ஒரு டிரைவிங் ஸ்கூல் கற்றுக்க முடியல என்ன கேட்குறீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி ஆட்டோ எடுப்பீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. எப்படி ஆட்டோ எடுப்பீங்க? சும்மா கற்றுக் கொடுக்குறது வேஸ்ட்டு தானே அது இல்லை. இப்போ பண்ணனா நீங்கள் தான் இறங்கி பண்ணணும். ஓகே, நான் நிறைய தடவை சொல்லிட்டேன், எனக்கு டைமே இல்லை. எனக்கு தைரியமாக போயிட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக நினச்சி, இப்போ ஆஃபர்லாம் வந்துருக்கு, ஜிஎஸ்டி கம்மியாக இருக்குது, ஃபஸ்ட்டு மாதிரி கிடையாது. ஸோ இதை வந்து ஒரு கற்றுக்கிறதுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஒரு அவங்க எவ்வளோ கேட்குறாங்களோ அது கொடுத்து ப்ரொஃபஷனலாக கற்றுட்டு இறங்குங்க. ஓகே, ஸோ எனக்கு நிஜமாக டைம் இல்லை, நீங்கள் கேட்குறது எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஸோ ஓகேங்க, நான் வீட்டுக்கு போகிறேன். டெய்லி கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது தொடர்ந்து பண்ணுறது எப்பவுமே
ஆக்டிவாக இருக்கிறது யூடியூப் அந்த வீடியோஸ் பண்ணுறதுலாம் ரொம்ப முக்கியம். அதனால் நம்ம டெய்லி நம்ம இயர்னிங்ஸ் மாதிரி பண்ணலனாலும் நம்ம ஆக்டிவிட்டி நம்ம போகிற டியூட்டியில் எதனா நம்ம எக்ஸ்பீரியன்ஸை நம்ம சொல்லுவோம். ஓகே ஓகேங்க, பாய். வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். சப்போர்ட் பண்ணுங்க மணி விலாக்குக்கு. சப்போர்ட் பண்ணிருக்கீங்க, உங்கள்கிட்ட கேட்கவே வேணாம். ஓகே பாய், வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.